அன்பார்ந்த மக்களுக்கு நான் உங்கள் நண்பன் சபி. கலங்கரை விளக்கம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஹவு டு கெட் அப்ரூவல் ஃபார் அன்அப்ரூவ்ட் லேஅவுட் பிளாட்ஸ். ஆமாங்க, ஒரு அன்அப்ரூவ்டு லேஅவுட்டில் உள்ள பிளாட்டை எப்படி ரெகுலரைசேஷன் செஞ்சு அப்ரூவல் பிளாட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். மேலும் எந்த வெப்சைட்டில் போய் இந்த அன்அப்ரூவ்ட் லேஅவுட்டில் உள்ள பிளாட்டை ரெகுலரைசேஷன் செய்வதற்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் கூட என்ன தகவல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணணும், அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் கூட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும், ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த ப்ராசஸ் எத்தனை நாள் ஆகும், நம்மளோட அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் ஆச்சா ரிஜெக்ட் ஆச்சா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம கலங்கரை விளக்கம் சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட டீம் உங்களுக்கு சீக்கிரமாக விளக்கம் தருவாங்க. ஒரு அன்அப்ரூவ்டு லேஅவுட்டில் உள்ள பிளாட்டை ரெகுலரைசேஷன் செஞ்சு அப்ரூவ்டு பிளாட்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாமே லேண்டு தான். இதில் அப்ரூவ்ட் லேண்டு எது, அன்அப்ரூவ்ட் லேண்டு எது அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், எந்த டாக்குமெண்ட்டை வச்சு நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்க முடியும். யூடிஆர் ஸ்கீம்னு ஒன்று நடந்துச்சு. திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. லேண்ட் அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் நடைமுறையில் இருக்கும் பொழுது அதிகாரிகள் கிராமமாக ட்ராவல் பண்ணுவாங்க. அங்கே யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, அனுபவத்தில் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களோட லேண்டை மெஷர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட தோராய பட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு 6 மாத காலத்தில் அந்த தோராய பட்டா மேலே எந்த அலிகேஷனும் இல்லை, அதாவது யாரும் கிளைம் பண்ணல, இது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு யாரும் கிளைம் பண்ணல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த அசஸ்மெண்ட் பட்டாவை, தோராய பட்டாவை ஆக்சுவல் பட்டாவா, அசைன்மெண்ட் பட்டாவா மாற்றி கொடுத்தாங்க. இதுதான் அந்த யூடிஆர் பட்டான்னு சொல்லுவாங்க. விளைநிலங்களுக்காக வழங்கப்பட்ட பட்டா தான் இந்த யூடிஆர் ஸ்கீமில் வந்த பட்டா. அதில் நிலத்தோட வகைப்பாடு எப்படி இருக்கும்னா புஞ்சை, நஞ்சை, மணவாரி அப்படின்னு இருக்கும். சில காலங்களுக்கு அப்புறமா விவசாயம் எதுவும் பண்ண முடியல, மழை இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னு அந்த நிலத்தை உழவு வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி தரிசாக போடப்பட்ட நிலம் இருக்கும். இந்த நிலங்களில் குடியிருப்பு பகுதியாக மாற்றினாங்க. அந்த குடியிருப்பு பகுதியாக மாற்றுறதுக்கு சிஎம்டிஏ, டிடிசிபி அவங்க கிட்ட அப்ரூவல் எடுத்து ஒப்புதல் எடுத்து குடியிருப்பு பகுதிகளாக லே அவுட்டாக பிரித்தாங்க. இந்த சிஎம்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது சென்னை பெரு வளர்ச்சி குழுமம். சென்னைக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான நிலங்களை ஒரு குடியிருப்பு பகுதியாகவோ இல்லை ஒரு கட்டடம் கட்டணும், இல்லை மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டணும், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணும், இந்த மால் மாதிரியான பில்டிங் கட்டணும் அப்படின்னா நம்ம இவங்ககிட்ட தான் நம்ம அப்ரூவல் எடுக்கணும். டிடிசிபி, டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், அதாவது நகர் ஊரமைப்பு திட்டம். சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மாவட்டங்களில் இந்த மாதிரி லே அவுட் பிரித்தாலோ இல்லை பில்டிங் கட்டினாலோ அங்கேயும் மல்டி ஸ்டோரி கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கு டிடிசிபி கிட்ட நம்ம அப்ரூவல் எடுக்கணும். நிறைய மாவட்டங்களில் எல்பிஎம் இருக்குது. அந்த லோக்கல் ஆஃபீஸை எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்றது நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிடிசிபியை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ, டிடிசிபினா என்ன, அதோட விதிமுறைகள் என்ன, அதோட கண்டிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம சேனலில், கலைஞர் விளக்கம் சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அதோட விதிமுறைகள், கண்டிஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா முறையற்ற முறையில் அங்கீகாரமே இல்லாத இந்த டிடிசிபி கிட்டையும் சிஎம்டிஏக்கிட்டையும் அங்கீகாரம் வாங்காமல் மனை பிரிவுகளை உருவாக்கி, விளைநிலங்களை மனை பிரிவுகளை உருவாக்கி மக்கள்கிட்ட விற்க தொடங்கினாங்க. இந்த வியாபாரம் ரொம்ப அமோகமாக போச்சு. இதனால விளைநிலங்கள் குறுக்கு வழியில் குறுகிய காலத்தில் தரிசு நிலங்களாக மாற்றப்பட்டுச்சு. எண்ணற்ற விளைநிலங்கள் இந்த குறுக்கு வழிகளை கையாண்டு தரிசு நிலங்களாக மாற்றி விவசாயத்திற்கு உகந்தது இல்லைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி கவர்மெண்ட்டில் அதை லே அவுட்டாக பிரித்து மனைப்பிரிவுகளாக பிரித்து நிறையா சேல் பண்ணாங்க. இந்த குறுக்கு வழியை கையாண்டவங்களோட விற்பனையை தடை செய்யணும்னு சொல்லி 2015ஆம் ஆண்டு திரு யானை ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் நீதிமன்றத்தில் ஒரு பொது நலன் வழக்கு தொடர்றாரு. அதாவது இந்த விளை நிலங்களை குறுக்கு வழியில் தரிசு நிலங்களாக மாற்றி அதை முறையற்ற அங்கீகாரம் இல்லாமல் மனைப்பிரிவுகளாக பிரித்து அதை விற்பனை செய்கிறத தடை செய்ய கோரி ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் 2015ஆம் ஆண்டு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த மாதிரி விளைநிலங்களை குடியிருப்பு பகுதிகளாக மாற்றி மனைப்பிரிவுகளாக மாற்றி விற்பனை செய்கிறத தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இன் ஃபியூச்சரில் அவங்கக்கிட்ட வாங்குறவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க வாங்குவாங்க, பெரிய நிலம் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து பிரித்து வாங்குவாங்க. இந்த செயின் ஆஃப் சேல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க சமயத்தில்
நீதிமன்றமே ஒரு அறிவுறுத்தலின்படி 2017 வருஷம் தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலின்படி அன்அப்ரூவ்டு லேஅவுட்டில் உருவாக்கின பிளாட்டுங்களுக்கு ரெகுலரைசேஷன் செய்வதன் மூலியமாக அங்கீகாரம் கிடைக்கும், அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலரைசேஷன் ஸ்கீமை வந்து ஜிஓவை பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சில நிபந்தனைகளும் விதிக்கிறாங்க. நிபந்தனைகள், விதிமுறைகள், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், எப்பப்போ இந்த நிபந்தனைகளும் விதிமுறைகளும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஏற்கனவே நம்ம கலைஞர் விளக்கம் சேனலில் ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதோட கமெண்ட் பாக்ஸ். இப்போ வாங்க நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம அப்ளிகேஷனை வந்து ஒரு அன்அப்ரூவ்டு லேஅவுட்டில் உள்ள ஒரு பிளாட்டை ரெகுலரைசேஷன் செஞ்சுக்கிறதுக்கு ரெகுலரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இந்த வெப்சைட் தான் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், அதாவது டிடிசிபி. இவங்க நகர் ஊரமைப்பு இயக்கம். ஒரு ஊரில் நீங்கள் சின்னதாக பில்டிங் கட்டினாலும் சரி, பெருசாக பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டினாலும் சரி, ஒரு பெரிய லேண்டை லே அவுட் ஆக்கி அதில் பிளாட்டுங்களாக போட்டு லே அவுட்டாக விற்பனை செஞ்சாலும் சரி, அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு மெட்ரோ சிட்டிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னாக்கா சிஎம்டிஏ கிட்ட அப்ரூவல் வாங்கணும். சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க வந்து டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். சரிங்களா? சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அதோட குவரிஸ் இருக்கும், அவங்களோட நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இமெயில் ஐடிலாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண தான் போகிறோம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் வந்து உங்களுக்கு லேண்ட் ஆகும். இந்த பேஜில் நம்மளுக்கு வந்து 3 விஷயம் இருக்கும். இதில் நம்ம அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்அப்ரூவ்டு பிளாட் மற்றும் லேஅவுட் ரெகுலரைசேஷன் செய்வதில் சிங்கிள் பிளாட் மட்டும் தான் ரெகுலரைசேஷன் செஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு அலோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிங்கிள் பிளாட் ரெகுலரைசேஷன் தான் நம்ம எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் 3 டிஃப்ரெண்டானது இருக்கும். நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் நியூ ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனியூவல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க, ஒரு லாயராக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிடுங்க. உங்களுக்கு ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அது ரெனியூவலில் போய் பண்ணிவிடுங்க. நம்ம சாதாரண ஒரு குடிமக்கள் அப்படின்றதுனால வந்து இந்த நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் நம்ம போயிடலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அவங்க கவர்மெண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது எல்லாமே வந்து மேண்டேட்ரி. ஸோ நீங்கள் அந்த தகவலை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதில் டாக்டர், இன்ஜினியர், மிஸ்டர், மிஸ்ஸஸ், எம்பிஎஸ், மிஸ், ப்ரொஃபஸர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி டைப் பண்ணுங்க. உங்களோட லாஸ்ட் நேம், உங்களோட யூசர் நேம் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அட்ரஸ், நீங்கள் இப்போ கரண்ட் அட்ரஸ், நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ் எழுதுங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் எழுதுங்க. ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், சிட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிவிடுங்க. பின்கோடு, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருக்க அந்த அட்ரஸோட பின்கோடு எழுதிக்கிங்க. மொபைல் நம்பர், அகைன் ஆதாரில் இருக்க ஆதார் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன் ஆதார்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க, இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி முடிக்கும்போது ஆதார் ஓடிபி போட்டு தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை நிறைவு செய்வோம். அதனால் ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபெச் ஆகணும் அப்படின்றதுனால ஆதாரில் எப்படி இருக்கோ, ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான டீட்டெயில்ஸை கொடுங்க. அப்போ தான் நம்ம இந்த அன்அப்ரூவ்டு பிளாட்டுக்கு ரெகுலரைசேஷன் செய்வதற்கான அப்ளிகேஷன் நம்ம ஃபில்அப் பண்ணுறது கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம போட்டு முடிச்சுட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க யூசர் ஐடியோட சேர்த்து போட்டு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ரீசெட் பண்ணி முடிச்சிங்கனாக்கா உங்களால் ஈஸியாக லாகின் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். வாங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம எப்படி நம்ம உள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து நம்மளோட பிளாட்டை, சிங்கிள் பிளாட்டை ரெகுலரேஷன் பண்ணிக்கிறதுக்கு நாம் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸை போட்டு லாகின் பண்ணோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாட் ரெகுலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அதில் கிரியேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட்ன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் கரெக்டாக இருக்கா, யூசர் நேம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் உங்களோட கொடுத்துருக்க அட்ரஸ், மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமான பேஜ். இந்த பேஜில் தான் நம்ம நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவனிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட் நம்பர். அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் நம்ம அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அதில் நம்ம மாற்றிக்கலாம். பிளாட் டீட்டெயில்ஸில் வந்து பிளாட் நம்பர் போடுங்க. அதுக்கப்புறம் பிளாட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த தாலுக்கில் இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குது, பிளாட்டோட ஏரியா எவ்வளவு, பிளாட்டோட அட்ரஸை வந்து கிளியராக எழுதுங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து எந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரெகுலரைசேஷன் செய்ய போகிறோமோ அந்த ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸை வந்து நம்ம எழுதணும். ஓகேங்களா?
ஸோ தெளிவாக எழுதுனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டோட ஆஃபீஸ் அட்ரஸ், அந்த டிடிசிபி இருக்கும் இல்லைங்களா, லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டியோட டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி ஆஃபீஸ் அட்ரஸையும் நீங்கள் எழுதணும். டிடிசிபியோட லோக்கல் பாடி ஆஃபீஸ் அட்ரஸையும் நீங்கள் எழுதலாம். இது எங்கே இருக்கும் அப்படின்னாக்க டிடிசிபியோட வெப்சைட்டில் இருக்கும், அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக், எந்த பிளாக்ல இருக்குது, ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கோட அட்ரஸும் நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்கும், நம்மளுக்கு டிடிசிபியில் கிடைக்கும். ஸோ அதில் போய் நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதில் இருக்குது, ஸோ ரெவன்யூவில் இருக்கா, டவுனில் இருக்கா, அதாவது பஞ்சாயத்து வில்லேஜ் இதில் இருந்தனாக்கா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட கிளிக் பண்ணிக்கோங்க. டவுனில் இருக்குது அப்படின்னா டவுன்ஷிப் அந்த மாதிரி இருக்குனாக்கா டவுனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வே நம்பரோட கேட்டகரி, அது நியூவா ஓல்டா ரீசர்வே பண்ணியிருக்காங்களா, என்ன நியூ நம்பரா, நம்ம டாக்குமெண்ட்டை பார்த்தா தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் நியூவில் கிளிக் பண்ணுங்கள், ஓல்டில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து லேண்ட் கிளாசிஃபிகேஷன் ட்ரையாக இருக்கா வெட்டாக இருக்கா. ஸோ நீங்கள் ட்ரை வெட் அப்படின்றது வந்து புஞ்சைன்னு இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரையில் போடுங்க, நஞ்சைன்னு இருந்ததுனாக்கா வெட்டில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரெகுலரேஷன் டைப்பு, லே அவுட் பண்ணுறீங்களா, இங்கே லே அவுட் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம இண்டிவிஜுவல் பண்ண முடியாது. ஏன்னா லே அவுட்லேருந்து வாங்குற பிளாட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ரெகுலரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பிளாட் எங்கே இருக்குது, அதாவது பிளைன்ஸ் ஹில்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ் வந்து ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட பிளாட் வந்து எங்கே இருக்குது, பிளைன்ஸில் இருக்கா ஹில்ஸில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அண்ட் சர்வே நம்பர் என்ன, சப்டிவிஷன் நம்பர் என்ன, உங்களோட பிளாட் நம்பர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். மேலே இருக்க பிளாட் நம்பருக்கும் கீழே இருக்க பிளாட் நம்பருக்கும் என்ன வித்தியாசம்னா, மேலே இருக்க பிளாட் நம்பர் வந்து எந்த பிளாட் நம்பர், உங்கள் லே அவுட்டில் உங்களோட பிளாட் நம்பர் என்ன, இங்கே கீழே வந்து எத்தனை பிளாட்டை வந்து நீங்கள் ரெகுலரேஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண போகிறீங்க. இங்கே ஒன்றா தான் பண்ண முடியும். அதனால் இப்போ நீங்கள் 2-3 அதே ஒரே லே அவுட்லையோ இல்லை வேறு லே அவுட்லையோ நீங்கள் 2-3 பிளாட் வச்சு ரெகுலரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 1 போடுங்க, அடுத்தது போடும்போது 1 போடுங்க, தனித்தனியாக பண்ணுங்கள். அண்ட் பிளாட் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது, அந்த பிளாட்டோட டோட்டல் ஏரியா எவ்வளோ இருக்குது, அது ஸ்கொயர் மீட்டர்லையும் போடுங்க, ஸ்கொயர் ஃபீட்லையும் போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாட் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டை வந்து ஃபில் பண்ணுங்கள். இங்கே இந்த 10th அக்டோபருக்கு அப்புறமா 2016 10th அக்டோபருக்கு அன்றைக்கோ அதுக்கு முன்னாடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு அப்படின்னாக்க நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வரைக்கும் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அந்த டேட்க்கு அப்புறமா தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் நம்பர் அண்ட் எஸ்பிஎஃப் டேட்னு இருக்கும். இந்த 2 டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணணும். இது ஆஃப்டர் 10th அக்டோபர் 2016க்கு அப்புறமா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட பிளாட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எஸ்பிஎஃப் நம்பர் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த எஸ்பிஎஃப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பீரியட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்த லே அவுட்டை வந்து ஏதாவது இடத்துல அப்ரூவல் எடுத்துருப்பாங்களா, பஞ்சாயத்துலேயே ஏதாவது ஒரு அப்ரூவல் எடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த நம்பர் இந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அப்ரூவல் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணணும். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்களோட லோக்கல் ஆஃபீஸில் இந்த பிளாக் அட்ரஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா, ஸோ அங்கே போய் நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க. அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை சேவ் கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் நம்ம சேவ் கொடுத்துட்டோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்க பிளாட்டோட லே அவுட்டோட டாக்குமெண்ட்டை வந்து உள்ளே என்க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிளாட் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் விச் மீன் சேல் டீட், இல்லை நீங்கள் சேல் டீட் வாங்கியிருப்பீங்க, உங்கள் ஃபாதர் வாங்கியிருப்பாங்க, இல்லை உங்களோட இதுக்கு முன்னாடி இருக்கவங்க உங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக வந்திருக்கும். டாக்குமெண்ட் எப்படி வந்திருக்கும், எதர் செட்டில்மெண்ட்டாக வந்திருக்கும், இல்லைனா சேல் டீடாக வந்திருக்கும், இல்லை ரிலீஸ் டீட் மூலியமாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபைனல் ஓனர்ஷிப் டீடை வந்து ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை வந்து இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஃப்எம்பி டாக்குமெண்ட், ஆன்லைனில் எஃப்எம்பி கிடைக்கும், எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே என்க்ளோஸ் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ரோடு வித் ஸ்கெட்ச் வந்து நீங்கள் எஃப்எம்பியிலேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட லே அவுட்டில் இருக்க அப்ரூவல் பிளானே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க அந்த டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் சேவ் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. இல்லை ப்ரீவியஸில் போய் ஏதாவது மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பேக் டு பிளாட் டீட்டெயில்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு வந்து நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடுத்துருக்க அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு டிக்ளரேஷன் பேஜ் இருக்கும். ஸோ அந்த டிக்ளரேஷன் பேஜில் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இ-சைன் ப்ராசஸ் நம்ம பண்ணணும். அப்ளிகேஷன் இ-சைன் ப்ராசஸில் வந்து இந்த மாதிரி லெட்டர் ப்ரீவியூ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இ-சைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இ-சைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதாரோட வெப்சைட்டுக்கு போயிடும். ஆதாரோட வெப்சைட்டில் உங்களோட ஆதார் நம்பர் போட்டுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் நம்பரை போட்டு கெட் ஓடிபி பண்ணி இந்த டிக்ளரேஷனை போட்டுட்டு நீங்கள் ஓடிபி உங்களுக்கு வரும் இல்லையா, ஸோ அந்த ஓடிபி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இதில் மேக் பேமெண்ட் இருக்கும். அந்த மேக் பேமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியது தான். ஸோ ஒன்ஸ் பே பண்ணி முடிச்சோடனே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சப்மிட்டட் சக்ஸஸ்னு காமிச்சிடும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட், பேமெண்ட் வந்து சக்ஸஸ்னு வந்துடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அந்த அக்னாலஜ்மெண்ட் லெட்டரையும் பேமெண்ட் ரெசிப்ட்டையும் நீங்கள் பே பண்ணதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னாக்க நீங்கள் உங்களோட லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்கலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் மக்களே சிம்பிளான ப்ராசஸ். வெறும் சிம்பிள் ஸ்டெப்ஸ்லேயே நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க இது டிடிசிபி ஆஃபீஸ்க்கு போகும். அங்கே ப்ராசஸ் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க.
உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்வேர்கிட்டையும் வந்து சில கேஸ்க்கு ஃபிசிக்கலாக வந்து பார்க்குறாங்க, சில கேஸ்க்கு ஆன்லைனில் நடந்துருது. ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ரெகுலரேஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ரெகுலரேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு லெட்டர் வரும், ஈஸி டாக்குமெண்ட் கிடச்சிரும். ஸோ இது ஈஸி ஆகிடும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இல்லை லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி ஆஃபீஸ்க்கு போங்க. லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நான் வெப்சைட்டில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.